இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மித்ராவிற்கான கூடுதல் 50 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு இந்திய சமூக அமைப்புகள் மத்தியில் பெரும் வரவேற்பு. மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவிற்கு இந்த ஆண்டிற்கான கூடுதல் நிதியாக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விடுத்துள்ள அறிவிப்பை இந்திய சமூக அமைப்புகள் பெரிதும் வரவேற்றுள்ளன. இந்த நடவடிக்கையானது சமூக மேம்பாட்டு முயற்சிகளுக்கு பெரும் ஊக்கமாக அமையும் என்றும் அவை தெரிவித்துள்ளன. இது குறித்து பாலிங் மாவட்ட இந்தியர் நலன் மற்றும் உருமாற்று சங்கத்தின் தலைவர் எஸ் சண்டர் சந்துரு கூறுகையில், இந்த ஒதுக்கீட்டு உயர்வானது அன்வார் தலைமையிலான மடானி அரசாங்கம் இந்திய சமூகத்தை முன்னேற்றுவதற்கான தமது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அன்வார் மற்றும் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் இந்திய சமூகத்தின் நலன் மற்றும் முன்னேற்றத்தை முக்கிய முன்னுரிமையாக கருதுகின்றனர் என்பதையும் இந்த நடவடிக்கை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் கல்வி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாடு போன்ற துறைகளில் இந்திய சமூகத்தை வலுப்படுத்த அரசாங்கம் உண்மையிலேயே தீவிரமாக செயல்படுகிறது என்ற நம்பிக்கையை இந்த நடவடிக்கை ஏற்படுத்துவதாகவும் எஸ் சண்டர் சந்துரு தெரிவித்துள்ளார். இதனிடையே நெகிரிசம்பிலான் மனிதவள மேம்பாட்டு சங்கத்தின் செயலாளர் டேனியல் செல்வராயர் கூறுகையில், இந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு இந்திய இளைஞர்களிடையே மனிதவள மேம்பாடு, திறன் முயற்சி மற்றும் தொழில் முனைவு திறனை வலுப்படுத்தும் முன்னேற்றகரமான நடவடிக்கையாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த ஒதுக்கீடு இந்திய சமூகத்தினருக்கு தங்களது திறன்களை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று தாங்கள் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் மலேசிய மக்கள் சுகாதார சங்கத்தின் செயலாளர் கார்த்திக் பெலையப்பன் கூறுகையில், இந்த ஒதுக்கீட்டு உயர்வு சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பு கொண்ட வளர்ச்சியை உறுதி செய்யும் அரசின் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். நேற்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணனுடன் இணைந்து மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்களுடனான சந்திப்பு மற்றும் மித்ரா மூலமாக இந்திய மாணவர்களுக்கு நிதி உதவி மற்றும் மடிக்கணினி ஒப்படைப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர், மித்ரா அமைப்பின் மேம்பட்ட செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு கூடுதல் நிதி வழங்குவது குறித்து அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் திடீர் நிதி சுமையை எதிர்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக எரிபொருள் மானியத்திற்கான வருமான வரம்பை அரசாங்கம் தற்போது ஆய்வு செய்து வருவதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். மானியத்திற்கு தகுதியானவர்கள் மற்றும் மானிய பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் ஆகியோருக்கிடையிலான துல்லியமான வரம்பை நிர்ணயிப்பதே அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மானிய விலையில் எடுக்கப்படும் முடிவுகள் அரசாங்கத்தின் உதவி தேவைப்படும் தரப்பினருக்கு எந்தவித அதிர்ச்சியையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதால் தேவைப்படுவோர் தேவையற்றவர்களுக்கு இடையிலான சரியான வரம்பை தீர்மானிக்கும் முக்கிய ஆலோசனைகளில் அரசாங்கம் உள்ளதாக இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். மேலும் அண்மையில் நடைபெற்ற தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் குறிப்பிட்டுள்ளார். அக்கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இலக்கிடப்பட்ட அணுகுமுறையின் மூலம் மக்களின் தேவைகளையும் அரசின் கொள்கைகளையும் சமநிலைப்படுத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாக வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக்கின் முன்னாள் உதவியாளர் மீது பள்ளிகளுக்கு விவேக திரை எனப்படும் ஸ்மார்ட் போர்ட்கள் கொள்முதல் செய்த வழக்கில் 2 மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இன்று திங்கட்கிழமை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சுசானா ஹுசேன் முன்னிலையில் 40 வயதுடைய எட்மண்ட் தியோ கெங் யாக்கிற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது தாம் குற்றமற்றவர் என மறுத்து விசாரணை கோரினார். குற்றப்பத்திரிகையின்படி சப்புத்தே தொகுதியில் விவேக திரை கொள்முதலுக்காக 16 பள்ளிகள் விண்ணப்பித்திருந்ததை அறிந்திருந்தும் கூட 2 பள்ளிகள் மட்டுமே விண்ணப்பித்திருந்ததாக அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக்கே எட்மண்ட் தியோ நம்ப வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ப்ராஜெக்ட் மிஸ்ரா ரக்யாட் திட்டத்தின் கீழ் இந்த விண்ணப்பங்களுக்கு திரேசா காக்கே ஒப்புதல் அளிக்க வைத்ததாகவும் எட்மண்ட் தியோ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 417 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம்.
மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது அதிகாரப்பூர்வ மாஸ்கோ பயணத்தை நிறைவு செய்து மலேசியாவிற்கு திரும்புகிறார். மாமன்னரின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பதிவின்படி அவரது தனியார் விமானம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் நுகோவோ 2 சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. கடந்த மே 6ஆம் தேதி மாஸ்கோவுக்கு பயணம் மேற்கொண்ட சுல்தான் இப்ராஹிம் அங்கு கடந்த மே 8ஆம் தேதி நடைபெற்ற விக்டரி டே கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விடுத்த இந்த அழைப்பானது மலேசியாவுக்கு ரஷ்யா அளிக்கும் உயர்ந்த மரியாதையையும் இரு நாடுகளுக்கிடையிலான உறவுகள் வலுப்பெற்று வருவதன் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. பினாங்கு மாநில முதலமைச்சரின் 2 கால தவணை, அதாவது 10 ஆண்டுகள் பதவிக்கால வரம்பை திருத்துவதற்கான எந்த திட்டமும் தற்போது மாநில அரசுக்கு இல்லை என்று அம்மாநில முதலமைச்சர் சோ கொன் யோ தெரிவித்துள்ளார். மாநில அரசியலமைப்பில் முதலமைச்சர் பதவிக்கான கால வரம்பு குறித்து ஏற்கனவே தெளிவான விதிமுறைகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநில அரசியலமைப்பின் பிரிவு 7 உட்பிரிவு 2A இன்படி பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒருவரை மட்டுமே யாங்டி பெர்துவான் நகரி முதலமைச்சராக நியமிக்க முடியும். மேலும் அந்த நபர் இதற்கு முன்பு 2 தவணைகள் முதலமைச்சர் பதவியை வகித்திருக்க கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில சட்டமன்றம் ஒருவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளை எட்டுவதற்கு முன்பே கலைக்கப்படும் சூழ்நிலைகளில் 2 தவணைகள் என்ற சொல் முதல் மற்றும் 2வது பதவிக்காலங்களில் உள்ள ஆண்டுகளின் மொத்த கணக்கீடாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சோ கொன் யோ இன்று நடைபெற்ற மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனைத் துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0316811414 அல்லது 0123516515. கில்லான் பள்ளத்தாக்கு பகுதியில் செயல்பட்டு வந்த கேபிள் திருட்டு கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக கடந்த மே 4ஆம் தேதி முதல் நேற்று வரை நடத்தப்பட்ட தொடர் சோதனை நடவடிக்கைகளில் 6 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செக்ஷன் 2 பகுதியில் டெலிகாம் மலேசிய கேபிள்கள் திருடப்பட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஷா ஆலம் போலீஸ் தலைவர் ரெம்சே எம்போல் தெரிவித்தார். மேலும் மே 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற்ற சோதனை நடவடிக்கையின் போது 26 முதல் 40 வயதிற்குட்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அவர்கள் அனைவருக்கும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான 7 முதல் 31 வழக்குகள் வரை முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பது தெரியவந்துள்ளதாக ரெம்சே எம்போல் குறிப்பிட்டுள்ளார். ஜொஹூரில் நேற்று அதிகாலை 5:40 மணியளவில் செனாய் நோக்கி செல்லும் 2ஆம் இணைப்பு நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் 25.3 பகுதியில் 5 வாகனங்கள் தொடர்புடைய விபத்தில் வெளிநாட்டு நபர் ஒருவரும் உள்ளூர் நபர் ஒருவரும் உயிரிழந்தனர். இருவர் பயணித்த அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சறுக்கி நெடுஞ்சாலையின் மையப்பகுதியில் இருந்த இரும்பு தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதாக இஸ்கண்டார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் காரை ஓட்டி சென்றவர் வெளியே தூக்கி வீசப்பட்டு வலது பாதையில் விழுந்த நிலையில் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதியதாகவும் எம் குமரேசன் குறிப்பிட்டுள்ளார். கடுமையான காயமடைந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணித்த மற்றொரு நபர் பாலத்திற்கு கீழே விழுந்ததால் அவரும் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் 37 வயதுடைய இந்திய பிரஜை மற்றும் 34 வயதுடைய உள்ளூர் நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.